ஹே காய்ஸ், ஆஸ்க் மீ கொஷின் நம்மளோட சரோனி வே வேர்ல்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அதில் கொஷின்ஸ் நிறையா பேர்லாம் இல்லை, ஒன்லி ஃபியூ பீப்புள் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். டெல் மீ எனி சீக்ரெட்ஸ் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. அதுக்கு வந்து சீக்ரெட்ஸ்லாம் இல்லை, பட் சூன் பேபி 2 இஸ் ஆன் தி வே அது அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா லைஃப் அப்டேட் மாதிரியும் இருக்கும். ஏன்னா நிறையா பெரிய கேப் விழுந்துருச்சு நம்ம யூடியூப் சேனல் கண்டென்ட் போடாமல். அதனால் இது ஒரு லைஃப் அப்டேட்டாக இருக்கட்டும்னு சொல்லியாச்சு. வாட் அபவுட் குரூப் 4 எக்ஸாம் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அட்டன் பண்ணல, ஏன்னா அன்றைக்கி தான் எங்கள் அம்மாவுக்கு ஐசியூவில் இருந்தாங்க. ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இருந்தது. ஸோ ரொம்ப ஹார்ட் டைம்ஸ் அது ரியலாகவே. என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியே டஃப்பாக இருந்தது செகண்ட் ப்ரெக்னென்சியில். அலாங் வித் தட் அது எனக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே நான் எழுத முடியாமல் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ப்ரெக்னென்சியில் டெயில் போன் பெயின் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அந்த டைமில். என்னால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது, அந்த ப்ராப்ளமால் போல். அண்ட் என்னோடய ஃபேவரட் கலர் கேட்டிருந்தாங்க. எனக்கு ராயல் ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் கலர் இஸ் ராயல் ப்ளூ. ஸ்டில் ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கா? இது என்னோடய ஃப்ரெண்ட் மாலதி, சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், லாங் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இது. அவள் தான் எனக்கு பழக்கி விட்டா. எனக்கு எடுத்துகிட்டுலாம் வந்து கொடுப்பா. தரையிலலாம் பொறுக்கி தின்னுவோம் அல்பம் மாதிரி பல்பத்தை. எப்படி ரைமிங்காக சொல்கிறேன் பாருங்க. ஆனால் இப்போயுமே வந்து எங்களுக்கு அந்த பார்த்தா சாப்பிட்ணும் போல் அப்படிலாம் டெம்ப்ட் தான் ஆகும். அது ஆக்சுவல் கண்டிஷனஸ் பிக்காக சொல்லுவாங்க. இந்த பல்பம் அரிசி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரத்த அனிமியாவால் வர ஒரு வினோதமான ஹேபிட்ஸ் தானே தவிர அதை ஹேபிட்டாக ஆக்கிக்கக்கூடாது. இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த். பட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடைசியாக நான் சாப்பிட்டது 2021 என்னோடய வளகாப்பு டைமில். இந்த கொஷின்ஸ்க்கு என்னோட ரியாக்ஷன் பி லைக், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. வை நோ வீடியோஸ் அண்ட் போஸ்ட் யூ போஸ்ட் ஒன்லி ரேண்டம்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து சாரி, ஏன்னா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் மட்டும்தான் வந்து ஃபாலோவர் க்ரோத் ரீச். அதை தாண்டி வந்து என்னை இன்னும் அன்சப்ஸ்கிரைப் அண்ட் அன்ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் நான் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ரெகுலராக போட முடியலனாலும் கண்டிப்பாக நான் பிரேக் இவ்வளோ தூரம் எடுக்காமல் ஒரு வீக்லி மந்த்லின்னு ஷெடியூல் பண்ணி கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன். என்ன வீடியோ போடலான்னு ப்ளீஸ் டூ கமெண்ட். நீங்களும் சஜஷன்ஸ் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரோனி வே வேர்ல்டு அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாட்டர்டே அகைன் Q&A போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் இல்லை நான் வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக அதில் போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன்.